ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என பாரதிய ஜனதாவின் தமிழ்நாடு துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் வேல்முருகனுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது என்ற ஒரு கேள்வி தற்போது பெருமளவில் பேசப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக கே.பி. ராமலிங்கம் அவர் நம்மோடு இருக்கா, அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். தற்பொழுது ஒட்டுமொத்த பார்வையும் தற்போது பாரதிய ஜனதா கட்சி மேல விழுந்திருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் பாஜக என்ன நிலைப்பாடை எடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆக்சுவலா களம் எப்படி இருக்கு சார்? களம் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக உள்ளோம். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வகையிலும் வெற்றி பெறக்கூடாது. அது ஆதரிக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, அது அவர்களாக போட்டிட்டாலும் சரி. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அந்த இடத்துல வெற்றி பெறக்கூடாது. இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலையே இன்னைக்கு 2 முக்கிய தலைவர்கள், குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் அதே போல இபிஎஸ் அவர்கள் அணியிலிருந்து பல முக்கிய நிர்வாகிகள் வந்து பார்த்துருக்குறாங்க. அவங்களுடைய ஆதரவு குரலா என்ன இருக்கு? பாஜக எப்பொழுது முடிவெடுக்கும்? அது விரைவில் முடிவெடுப்போம். தேர்தலுக்கு இறுதி நாள் வாக்கு வேட்பாளர்கள் நாமினேஷன் என்பது இறுதி தேதி 31. ஆக இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது. ஆக இது குறித்து நாங்கள் தொடர்ந்து பல்வேறு குழு கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்களுடைய மாநில தலைவர் அவர்கள் தேசிய தலைமையோடு பேசி ஒரு நல்ல முடிவை மிக விரைவில் எடுப்போம். இப்போ திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி ரொம்ப பலமா இருக்கிறது. தேர்தல் அறிவித்த உடனேயே அவங்களே செல்ஃபா காங்கிரஸ் தான் போட்டியிட போகிறது, வேட்பாளர் யார் அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டாங்க. நம்மளுடைய கூட்டணியில எதுவும் சிக்கல் இருக்கா சார்? கூட்டணி நல்லா இருக்கா? இல்லை, கூட்டணியில் சிக்கல் ஒன்றும் இல்லை. எங்களை பொறுத்தவரை நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். ஆக எங்களை பொறுத்தவரை திமுக வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதிலே பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக இருக்கிறது. ஆக அதற்கான வியூகங்களை அமைத்துக் கொண்டோம்.